எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்குது. பாரதி ராஜா அவர்கள் பாரதி ராஜுடைய மருமகளுக்கும் பாரதி ராஜுடைய மனைவி மற்றும் மகள்களுக்கும் எவ்வளோ சொத்துக்கள் பிரித்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்குது. நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரதி ராஜாவுடைய குடும்பத்தில் தற்போது மிக பெருமளவுக்கு சொத்து சண்டை வெடிச்சிருக்குது. பாரதி ராஜா அவர்களுடைய மருமகளுக்கும் பாரதி ராஜாவுடைய மனைவி மகள்களுக்கும் இவங்க இருவருக்கும் இடையில மிக பெருமளவுக்கு சொத்து தகராறு வெடித்திருக்குது. அந்த சொத்து தகராறு பிரச்சனை பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குலையும் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம். இந்த வீடியோவில் பாரதி ராஜா அவர்கள் மருமகளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க, மனைவி மற்றும் மகள்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொண்டு எதனால் இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சண்டை வெடிச்சிச்சு, பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குலேயே சொத்து சண்டை எப்படி வெடிச்சிச்சு, என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிந்து போயிட்டாரு. பாரதி ராஜா அவர்கள் சரியா ஒரு வருடத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை இழந்து விட்டார். அவருடைய மகனை இழக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் மிக பெருமளவுக்கு தெம்போடையும் மிக பெருமளவுக்கு பலத்தோடையும் இருந்தாங்க. இது குறித்து மருத்துவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன்லாம் சாகர மனுஷனே கிடையாது, இந்த மனுஷனுடைய உடல் தெம்புக்கு இன்னும் 100 வருஷம் வரைக்கும் வாழுவாங்க, இன்னும் ஒரு 16 வருஷம் சேர்த்து 100 வருஷம் வரைக்கும் வாழ வேண்டிய இந்த மனுஷன் மனநோயால் மனசு கஷ்டப்பட்டு உடல் நலம் குன்றி இறந்து போயிருக்கிறாரு. இவருக்கு எந்த ஒரு நோயுமே உடம்புல இல்லை அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக தெரியுது நேயர்களே. பாரதி ராஜாவுடைய மகன் இறந்த உடனே பாரதி ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. தன்னுடைய மனைவியும் விட்டு போயிட்டாங்க, தன்னுடைய மகள்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. தான் உயிருக்கு உயிராக பாசம் வச்ச தன்னுடைய மகனும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. பாரதி ராஜா அவர்கள் கடைசி காலத்தில் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக மன சோர்வாலேயே மன கஷ்டத்தோடையே இறந்து போயிருக்கிறாரு பாரதி ராஜா அவர்கள். இப்படி இருக்கும்போது நேயர்களே, அந்த இறுதி சடங்கில் பாரதி ராஜாவுடைய மருமகளை பாரதி ராஜா மனைவியும் மகள்களும் சொத்து சண்டைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோக்கெல்லாம் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிருக்குது. என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் அலசி பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்குது. பாரதி ராஜாவுடைய மகன் இறந்த பிறகு பாரதி ராஜாவுடைய மருமகள் மற்றும் 2 பேத்திகள் இருக்கிறாங்க. அதாவது பாரதி ராஜாவுடைய மகனுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சொத்தையுமே பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய மனைவி மற்றும் மகள்கள் கொடுக்காம எல்லாத்தையுமே எடுக்க பார்த்துருக்கிறாங்களாம். இத்தனைக்கும் பாரதி ராஜாவுடைய மருமகள், அதாவது மகனுடைய மனைவி கேரளத்தை சேர்ந்தவங்களாம். அதனால அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியலையா, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லையா. அதனால முழு சொத்தையுமே பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய மனைவியும் பாரதி ராஜாவுடைய மகள்களும் எடுக்க முயன்றிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப பாரதி ராஜாவுடைய மருமகளுடைய மகள்கள், அதாவது பாரதி ராஜா அவர்களுடைய பேத்திகள், எங்களுக்கும் சொத்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய மனைவியும் மகள்களும் விட்டுட்டு போயிட்டாங்களாம். பாரதி ராஜாவுடைய மகன் தான் கடந்த வருடம் வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாரதி ராஜா அவர்கள் மேலே அவ்வளோ அன்பு காட்டி நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிறப்ப பாரதி ராஜாவுடைய மகனும் இறந்து போன பிறகு தான் அவருக்குன்னு யாருமே இல்லையா. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருமகளும் பாரதி ராஜாவுடைய பேத்திகளும் தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலங்களாக பாரதி ராஜாவுடைய மருத்துவமனையில் பாரதி ராஜாவை அவ்வளோ அன்பை பார்த்துக்கிட்டாங்களாம். இப்போ அவரும் இறந்து போக பாரதி ராஜாவுடைய மருமகள், அதாவது மகனுடைய மனைவியும் பேத்திகளும் இப்போ அனாதையாக இருக்கிறாங்களாம். அதனால் இப்போ பெரியவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10% சொத்தாவது கொடுங்க அப்படின்னு நிறைய சண்டை போட்டு பாரதி ராஜாவுடைய மருமகளுக்கு, அதாவது மகனுடைய மனைவிக்கு ஒரு வீடும் 1 ஏக்கர் காடும் எழுதி தரப்பட்டிருக்குதான். இந்த குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பாரதி ராஜா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது மனைவியும் மகள்களும் கண்டுக்கவே கிடையாது, மகனும் மருமகளும் தான் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பாரதி ராஜா இறந்த பிறகு மனைவியும் மகள்களும் சொத்துக்காக வந்திருக்கிறாங்க. மருமகளுக்கு ஒரு சொத்து கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எது நியாயம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.